லார்ட். ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் யோபுவின் புஸ்தகம் அதிகாரங்கள் 34ஆம் அதிகாரம் முதல் 36ஆம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த 3 அதிகாரங்களிலும் எலிகு பேசியிருக்கிறதை நாம் காண முடியும். 34வது அதிகாரத்தில் யோபுவிடம் பேசிக்கொண்டிருந்த எலிகு இப்பொழுது ஞானிகளிடம் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஞானிகளே, என் வார்த்தைகளை கேளுங்கள், அறிவாளிகளே எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி யோபு ஒருவேளை தன்னை ஞானி அறிவாளி என்று சொல்லி நினைத்திருக்கலாம் என்று சொல்லி ஒருவேளை இப்படி அந்த எலிகு பேசியிருக்கலாம். வாயானது போஜனத்தை ருசி பார்ப்பது போல செவியானது வார்த்தைகளை சோதிக்க பார்க்கும் என்று சொல்லி அங்கே எலிகு தொடர்ந்து பேசுகிறதை குறித்து பார்க்கிறோம். யோபு கேட்ட கேள்விகளும் தேவனுக்கு விரோதமான முறையீடுகளும் அவன் தேவனுக்கு எதிராக செய்த கலகம் என்று சொல்லி எலிகு நம்பி இருக்கக்கூடும். ஒருவேளை தேவனுக்கு எதிராக யோபு புகார் கூறியது தவறாக இருந்தாலும் அவனுடைய இருதயம் தேவனையே உறுதியாக பற்றி பிடித்து கொண்டிருந்தது. தேவனை நியாயப்படுத்த எலிகு எடுத்த முயற்சியில் யோபுவுக்கு தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும் வேதனையான உணர்ச்சிகளை தேவனிடம் தெரியப்படுத்த உரிமை உண்டு என்பதை எலிகு சிந்திக்க தவறிவிட்டதையும் நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கு 34வது அதிகாரம் 34வது வசனத்தில் யோபு அறிவில்லாமல் பேசினார், அவர் வார்த்தைகள் ஞானமுள்ளவைகள் அல்லவென்று புத்தியுள்ள மனுஷர் என் பட்சமாய் பேசுவார்கள், ஞானமுள்ள மனுஷனும் எனக்கு செவி கொடுப்பான் என்று சொல்லி எலிகு சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 35வது அதிகாரத்திலும் என் நீதி தேவனுடைய நீதியை பார்க்கிலும் பெரியதென்று நீர் சொல்லுவது நியாயம் என்று எண்ணுகிறீரோ, நான் பாவியாயிராததினால் எனக்கு பிரயோஜனம் என்ன, பயன் என்ன என்று சொன்னீர். உமக்கும் உம்மோடு இருக்கிற உம்முடைய சிநேகிதருக்கும் நான் பிரதியுத்தரமாக சொல்கிறேன், நீர் வானத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை பார்க்கிலும் உயரமாக இருக்கிற ஆகாய மண்டலங்களை கண்ணோக்கும். நீர் பாவம் செய்தால் அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம், உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானாலும் அதனாலே அவருக்கு என்ன சேதம் என்று சொல்லி கேட்கிறதை குறித்து பார்க்கிறோம். தேவன் நம்மிடமிருந்து மிகவும் விலகி இருக்கிறார் என்றும் நமது பாவங்களோ அல்லது நமது நீதியோ அவரிடத்தில் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்று எலிகு நம்பி சொல்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். எலிகுவின் கணிப்பு தவறானதாகும். தேவன் உணர்ச்சி வசப்படும் இயல்பற்றவர் அல்ல என்பதை வேதம் தெளிவுபடுத்துகிறது. மனிதர்கள் அல்லது ஸ்திரீகள் அவருடைய அன்பை புறக்கணிக்கிற போது ஏற்படும் வேதனையை உணரும் திறன் உடையவர் அவர் பாவங்களை கண்டு மனஸ்தாபப்படுகிறார், அது அவருடைய உள்ளத்திற்கு விசனமாக இருக்கிறது என்று சொல்லி யோபு ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அவருக்கு விரோதமாய் மாறி பாவம் செய்கிற போது அவர் மிகுந்த துக்கமடைகிறார் என்பதை இன்னும் பல இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ மக்கள் அன்பிலும் கீழ்ப்படிதலிலும் நேர்மையிலும் அவரை பின்பற்ற போது அவர் நமக்கு அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறார். தேவன் தமது ஜனங்களுக்காக ஆழ்ந்த உணர்வுடன் கவலைப்படுகிறார். ஒரு மேய்ப்பனை போல தனது கைகளினால் சேர்த்தணைத்து ஒரு தாய்க்கு மேலான பாசத்தோடு அவர்களை நேசிக்கிறார் என்பதை வேதத்தில் நாம் காண முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். தமது அன்பின் நிமித்தம் பரிதாப நிமித்தம் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் என்பதை ஏசாயா பல இடங்களிலும் எழுதி வைத்திருக்கிறார். 63ஆம் அதிகாரம் 53ஆம் அதிகாரத்திலெல்லாம் அதை பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 36வது அதிகாரத்திலும் நான் பேசி முடியும் மட்டும் சற்றே இளைப்பாரும், இன்னும் தேவன் பட்சத்தில் நான் சொல்ல வேண்டிய நியாயங்களை உமக்கு சொல்லி காண்பிப்பேன் என்று சொல்லி தொடர்ந்து எலிகு பேசுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மெய்யாகவே என் வார்த்தைகள் பொய்யற்றிருக்கிறதற்கும் உம்மோடு பேசுகிறவன் அறிவில் தேறினவன் என்பதையும், தேவன் மகத்துவமுள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மனவிருக்கத்திலும் அவர் மகத்துவமுள்ளவர், அவர் துன்மார்க்கரை பிழைக்க ஒட்டாதிருக்கிறார், சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறவர் என்று சொல்லி
அங்கே எலிஹு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல் ராஜாக்களோடே கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் இன்றைக்கும் உட்காரவும் செய்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 15வது அதிகாரத்தில் சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார். அப்படியே அவர் உண்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்கள் நிறைந்திருக்கும் என்று தீர்க்க தரிசனமாக காரியங்கள் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். இந்த காரியங்கள் நிறைவேறினதையும் இந்த புத்தகத்தின் கடைசியிலே நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து எலிஹு 26வது வசனத்தில் தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாதவர், வருஷங்களின் இலக்கத்தை ஆராய்ந்து முடியாது. அவர் நீர்த்துளிகளை அணுவைப் போல ஏற பண்ணுகிறார், மேகத்திலிருந்து மழையாய் சுடுகிறது என்று சொல்லி தனது விஞ்ஞான ஞானத்தையும் வெளிப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். அவர் மின்னல்களின் ஒளியை தந்து கைக்குள்ளே மூடி அதை இன்னதை அடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அதனாலே அவர் செய்ய நினைக்கிறதையும் அங்கே மந்தாரம் எழும்போகிறதையும் ஆடு மாடுகளெல்லாம் அறியப்படுத்தும் என்று சொல்லி அங்கே எலிஹு சொல்லி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதோ உன்னத தேவனை குறித்து நாம் வேதம் நமக்கு பல வகைகளிலும் தெரிவிக்கிறது. அந்த வசனங்களை நாம் பிடித்துக்கொள்வோம், நாம் சத்தியத்தில் நிலைத்திருப்போம். சத்தியத்தை அறிவியல் சத்தியங்களை விடுதலையாக்கும். தேவன் தருகிற மெய்யான விடுதலையை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.